ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது டேங் எஃப்எஃப் சுகர் டேடி அப்சஷன் ஃபைனல் பார்ட். டேங் இப்போ எழுந்து நின்று அப்படியே அங்கிளை பார்த்து, நான் சொன்னேனே என்னோடய ஃப்ரெண்டுன்னு, இதோ வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கிட்டாக்குன்னு ஒய்யாரி தூக்கி தன்னோட ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டு டேங்கோட பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு டேங்கோட ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, அனுப்பிடாதீங்க ப்ளீஸ், நான் உங்கள் கூடயே வந்துடுறேன் ப்ளீஸ், நான் உங்களை விட்டுட்டு போனது தப்பு தான், ஒய்யாரி உங்களுக்கும் எனக்கும் பிறந்த குழந்த, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் உங்களை விட்டுட்டு கனவுல கூட எங்கேயும் போகணும்னு நினைக்க மாட்டேன், அனுப்பிடாதீங்க அப்படின்னு அழுகிறாங்க வைன். அந்த டைமில் டேங் வைனோட ஹேண்ட்ஸை தன்னோட ஷர்ட்லேருந்து எடுத்து விட்டுட்டு உட்கார் இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்டே வைன் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு கம்முன்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டாங்க. அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கை பார்த்து. உன்னை எதுக்காகடி நான் அனுப்பணும்? நீ என்னோட சோல், என் சோல் என்னை விட்டுட்டு போனால் நான் செத்து போயிடுவேன், எதுக்காக நான் உன்னை அனுப்பணும்? என்னோட வைனையும் என் பிள்ளையையும் எனக்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறாங்கன்னா அவங்க அடுத்த செகண்டே டெட் பாடி. ஆனால் கொல்ல மாட்டான் இந்த டேங். கொல்லாமல் அவங்க ஏண்டா உயிரோட வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அடியை கொடுப்பேன். இப்போ தான் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே சைடில் திரும்பி வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு இருக்க பர்சனை பார்க்குறாங்க டேங். ஹாய் காய், என்ன மாஃபியா தொழிலெலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன, ரொம்ப நல்லா போய்கிட்டுருக்கு. என்ன சுகர் பேபிஸ் தான் கிடைக்க மாட்டேங்கிறாளுங்க, ரொம்ப ஓவராக பண்ணுறாளுங்க, என் கூட பழகிக்கிட்டே இன்னும் 4-5 பேர் கூட ஊர் சுற்றுறாளுங்க. போட்டு தள்ளிட்டு தான் வந்தேன் ஒரு 3 பேர்த்த எஸ்டர்டே. எரிச்சலாக இருக்குது எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு கண்டிப்பாக தேவை. அதனால தான் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில்னு 2-3 பொண்ணுங்களை சுகர் பேபியாக கான்ட்ராக்ட் போட்டு வச்சுக்கிட்டு தெரியுறேன். அவளுங்களும் இந்த மாதிரி பண்ணால் போட்டு தள்ளாமல் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க காய். அந்த டைமில் அங்கிளுக்கு ஒன்றும் புரியலை. என்ன சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கை பார்த்து அங்கிள். சொல்கிறேன் வைனை சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுக்காக ஒரு சுகர் டேடியை நான் பார்த்து வைனை நான் இங்கே அனுப்பி வச்சு காசு பார்க்கணுன்னு சொன்னீல, அதுக்கு தான் எனக்கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு போனீங்கள நீ, உனக்கு ஒரு ஹெல்ப் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் ஏதோ இங்கே நிற்கிற என் ஃப்ரெண்டு காய்க்கு உன்னோட 2 பொண்ணுங்களையும் சுகர் பேபியாக மாற்றுறதுக்காக இவரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். திக்குன்னு இருக்குது அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும். என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்? என் பிள்ளைங்களை எதுக்கு நான் சுகர் பேபி அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிள். அவ்வளோதான், அடுத்த செகண்டே ஃப்ளோரில் விழுந்து கிடக்குறாங்க அங்கிள். அப்பா கண்ணு போச்சு அப்பா அப்படின்னு அழுகிறாங்க. ஓங்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஹிட் கொடுக்குறாங்க அங்கிளோட ஸ்டொமக்கில். அங்கிளுக்கு நல்லாவே பெல்லி ஃபேட் இருக்குது. கொடுத்த ஹிட்டுக்கு ஸ்டொமக்கே கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டொமக்குள்ளே இருக்கிற இன்டென்ஸ்டைன்லாம் ஏதோ இடம் மாறி உட்கார்ந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா ஸ்டொமக்கு வலைய கேட்டு அப்படின்னு கத்துறாங்க. பயந்து போயிட்டாங்க ஆன்ட்டி. ஐயோ என்ன தம்பி இந்த குத்துறீங்க, ஐயோ என் வீட்டுக்காரர் செத்துப்பு போகிறாரு அப்படின்னு அழுது கத்திக்கிட்டு பதறி போகி அங்கிளை வந்து தூக்க பார்க்குறாங்க ஆன்ட்டி. டேங் அப்படியே ஆன்ட்டியோட ஹேர் பிடிச்சி தூக்கி 2 சீக்ஸ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்லாப்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஐஸே பிளர்ரி ஆகி அப்படியே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி உட்காந்துட்டாங்க ஆன்ட்டி. பயந்து போகி மாயாவும் ஹன்ஷுவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் லேடீஸ் எழுந்துருங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ஆட்டோமேட்டிக்காக மாயாவும் ஹன்ஷுவும் எழுந்து கிடுகிடுன்னு டேங்கிட்ட வந்துட்டாங்க. இவளுங்க 2 பேரும் தான் காய், நான் உனக்காக பார்த்துருக்க சுகர் பேபிஸ். இவளுங்களை பற்றியெல்லாம் நான் விசாரிச்சுருக்கேன், சரியில்லாத கேஸுங்க. ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி இவளுங்களை வச்சு செஞ்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, தாங்குவாளுங்க. காசு பணம்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த கீழே கிடக்குதுங்கள இந்த 2க்கும் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் தூக்கி போடு, 5 வருஷம் கான்ட்ராக்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ஐயோ வேணாங்க, வைனை விட என்னோடய பிள்ளைங்க 2 பெரிய பிள்ளைங்க கல்யாணம் பண்ணணும், எதுவும் பண்ணிவிடாதீங்க அப்படின்னு அழுகிறாங்க அங்கிளும் ஆன்ட்டியும்.
அப்போ டயாங் அப்படியே கீழே குனிஞ்சு அங்கிளோட சீக்ஸில் வாங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்து, ஓம் பிள்ளைங்க ஒயினை விட பெரிய பிள்ளைங்க கல்யாணம் பண்ணணும், ஆனால் ஒயினை கண்டவனுங்களுக்கெல்லாம் சுகர் பேபியாக மாற்றணும். ஓம் பிள்ளைங்களுக்கு ஒரு நியாயம், என் ஒயினுக்கு ஒரு நியாயமா? என்ன திமிரு இருந்தால் நீ என்கிட்டயே வந்து டீலிங் பேசிக்கிட்டு இருந்திருப்ப. அவ்வளவு திமிரா உனக்கு? எழுந்துருடா, எழுந்துரே அப்படின்னு அதட்டுறாங்க டேம். பயந்து போகி சுத்தமாக முடியலை அப்படின்னாலும் அப்படியே ட்ரை பண்ணி எழுந்து அப்படியே ஸ்டமக்கை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அங்கிள். உனக்கு நான் 10 மினிட்ஸ் டைம் தர்றேன். காய் கொண்டு வந்து கொடுத்துருக்குற கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் போடுறேன். உன் பொண்டாட்டியும் சைன் போடணும். அடுத்த செகண்டே உன் பிள்ளைங்க 2ஐயும் காய் கூட அனுப்பி விடுற. 5 வருஷம் கழித்து தான் நீ உன் பிள்ளைங்கள பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒயினுக்கு சொன்னியே ஏதோ ஒரு சுகர் டேடியை பார்த்து வச்சுருக்கேன்னு, அவனுக்கு அனுப்பி விடு. நெக்ஸ்ட் ரவுண்டு உன் பொண்ணுங்களை சுகர் பேபிஸா. இப்போ நீ சைன் போட்டுட்டு இங்கேருந்து ஓடியே போயிடணும். உனக்கும் ஒயினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின்கிட்டே நாங்கள் வரமாட்டோம், தேவையும் இல்லை அவங்களுக்கு, வச்சுக்கோங்க நீங்களே, என் பிள்ளைங்களும் ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அழுகிறாங்க ஆன்ட்டி. ஏய் லேடி, இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது. நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டேன்னா அதை நான் செஞ்சு முடிச்சாதான் எனக்கு மனசு வரும். இல்லை உங்கள் எல்லாரையும் என்னோடய பிஸ்டலை வச்சு போட்டு தள்ளிடுவேன், நீங்கள் யாரும் உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு. மண்டையை போடுறீங்களா சைனை போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க டேங். எதுவுமே பண்ண முடியல ஆன்ட்டிக்கும் அங்கிளுக்கும். இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. அங்கிள் ஆன்ட்டி 2 பேரும் அப்படியே கதறிக்கிட்டு இருக்காங்க. காய் மாயாவையும் ஹன்ஷுவையும் நல்லா அடி போட்டு தன்னோட மேன்ஷனுக்கு இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஒயினோட அங்கிளும் ஆன்ட்டியும் டேங்கோட லெக்ஸை பிடிச்சிக்கிட்டு, தம்பி நாங்கள் 10 கோடி ரூபாயும் செலவு பண்ணி விட்டோம்ப்பா, குதிரை ரேஸு சீட்டாட்டம்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்துட்டோம்ப்பா, எங்ககிட்ட கொடுக்க கூட காசு இல்லை, ஆனாலும் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு 2 பொண்ணுங்களையும் 5 வருஷத்துக்கு ஒரு மாஃபியாக்காரங்கிட்ட அனுப்பியிருக்கக்கூடாது, இது தப்பு அப்படின்னு அழுகிறாங்க. தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான் நீங்கள் பண்ணினது. தப்புக்கு தண்டனை யார் கொடுக்குறது? அதுக்குத்தான் நான் இருக்கேன். உங்களுக்கு தப்புக்கான தண்டனையை கொடுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பலாம். எல்லாம் இங்கே தான் நான் இருந்தும் அழுது கத்துவேன் அப்படின்னா, எனக்கு வயசான மாஃபியாஸ் எல்லாம் தெரியும். லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்காங்க. லேடிஸ்க்கு உன்னைய சுகர் டேடியை அனுப்பி விட்டுடுவேன், ஜென்ஸுக்கு உன் பொண்டாட்டியை சுகர் பேபியை அனுப்பி விட்டுடுவேன். என்ன ஓகேவா, ரெடியா 2 பேரும் அப்படின்னு கேட்குறாங்க டேங். அவ்வளோதான், தங்களோட டிஎஸை வேகமாக வைப் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. டேங் அப்போ சொடுக்கு போடுறாங்க. அப்படியே திரும்பி 2 பேரும் பார்க்குறாங்க. சைடில் வச்சுருந்த 1 lakh அமௌண்ட் எடுத்து அப்படியே தூக்கி போடுறாங்க டேங் அங்கிள்கிட்ட. அங்கிள் தட்டி தடுமாறி அதை கேட்ச் பண்ணிக்கிட்டு, ஐயோ இந்த பணத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, என் பிள்ளைங்கள சுகர் பேபி அனுப்பி இந்த பணத்தை நான் வாங்கணுமா, என் தலைவிதி அப்படின்னு அழுகிறாங்க. உன் தலைவிதி தான், இதை எடுத்துகிட்டு போ, இங்கே எதுக்கு வச்சுட்டு போகிற, போ ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்கலை. கிடுக்கிடுன்னு அங்கிள் ஆன்ட்டியும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இது எல்லாத்தையும் பிளிங்க் கூட பண்ண மறந்து போய் ஒயின் பாட்டிமா, பிங்கி ஆன்ட்டி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஒயினோட லேப்லேயே ஒய்யாரி இப்போ நல்லா தூங்கிட்டுருக்காங்க. டேங் அப்போ அப்படியே சைடில் திரும்பி, என்ன ஒயினா மேன்ஷனுக்கு வர்றியா இல்லை எங்கேயே உட்காந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்துடுறேன் மாமா, ஐம் சாரி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் எழுந்திருக்க பார்க்குறாங்க. டேங் போய் ஒய்யாரியை தன்னோட ஹேண்ட்ஸில் தூக்கிக்கிட்டு ஒயினை அப்படியே பிடிச்சி சைடில் திருப்பி நிற்க வச்சு அந்த வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டிமாவும் பிங்கி ஆன்ட்டியும் வாங்க நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு கிளம்பிட்டாங்க டேங் பின்னாடி. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. டேங் தன்னோட மேன்ஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒய்யாரி இப்போ வரையும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. டேங் இப்போ தன்னோட வீட்டு லிவிங் ஏரியாவில் அமைதியாக உட்காந்து ஒய்யாரியை அப்படியே தன்னோட லேப்பில் படுக்க வச்சு ஒய்யாரியோட ஹேரெல்லாம் அப்படியே கோதி கொடுத்து மினி அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க. மினி இப்போ கிச்சன்லேருந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க. ஐயோ ஒயின் மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மினி தன்னை மறந்து ஒயின் கிட்டே போகிறாங்க. டேங் அப்போ
மினி நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட பொண்ணு இதோ இவ தான், பேர் ஒய்யாரி. ஒய்யாரிக்கு அப்ஸ்டேர்ஸில் என் ரூமுக்கு பக்கத்தில் இருக்க ரூமை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போயே போய் நான் ரெடி பண்ணுறேன். ஹாய் மேடம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மினி அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணதும் கிடுகிடுன்னு ஓடி போயிட்டாங்க மினி. அப்போ டேங் ஆன்ட்டி, பாட்டிமா, ஒயின் 3 பேரையும் பார்த்து, உங்கள் 3 பேரையும் மன்னிச்சு தொலைஞ்சிட்டேன், உட்காருங்க, அப்படி எதுக்கு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்போ மெதுவாக நடந்து வந்து டேங் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. டேங்க்கு லைட்டாக ஸ்மைல் வருது. என்ன கோபம் போயிடுச்சா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. போயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய அங்கிள்கிட்டேருந்து காப்பாற்றுனதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடியே, உன்னை என்னைக்கு பார்த்தேனோ அந்த செகண்ட்லேருந்து நீ என்னோட்டு ப்ராப்பர்ட்டி. ஏன் உன் மேலே கை வைக்க முடியும்? உன் மேலே கை வைக்கணும்னு நினச்சா கூட அவனை உயிரோட விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஏன் முன்னாடி வந்து நின்று டீலிங் பேசிக்கிட்டு இருக்கான்? என்ன திமிரு இருக்கும்? காய்கிட்ட அங்கிள் பொண்ணுங்க 2 சிக்கிக்கிச்சு, அவன் ஒரு வழி பண்ணிவிடுவான் 2யும். குழந்தையிலேருந்து உன்னைய பாடா படுத்துனதுக்கு அந்த ஹன்ஷுவும் மாயாவும் சாகட்டும் காய் கையாலேயே. அதுங்களை பெற்றுப்பிட்டு உன்னைய ஒரு வழி பண்ண நினச்சவும் அங்கிள் ஆண்டியும் இதோட மண்டையை போட்டுருவாங்க. உனக்கு தொல்லையே கிடையாது, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் ஒயினை பார்த்து. ஒயின் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு அப்படியே டேங்கை சைடை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. தேங்க்ஸ் மாமா, மன்னிச்சுக்கோங்க என்னையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே, நீ நார்மலாக என்கிட்ட வந்துட்டேல, அதுவே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டியையும் ஆன்ட்டியையும் தான் பார்க்குறாங்க டேங். ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, பெண்ட் ஹவுஸ்குள்ளே இருந்தது, இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சில்லு சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்ட்டி. இருக்கும் இருக்கும், எனக்கிட்டையே சொல்லாமல் நான் 3 வருஷம் அப்படியே புலம்பிக்கிட்டு தெரிஞ்சிருக்கேன் பைத்தியக்கார மாதிரி. அப்படியே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஊமை கொட்டா மாதிரி இருந்தீங்க 2 பேரும். போனால் போகுது, என் பிள்ளைய நல்லா பார்த்து வளர்த்துருக்கீங்கன்னு மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். அதுக்கப்புறம் என்ன, அந்த மேன்ஷனே இப்போ நார்மலாக மாறுது. இப்படியே ஒரு 2 months பாஸ் ஆகுது. டேங், ஒயின், ஒய்யாரி, பாட்டிமா, பிங்கி ஆன்ட்டி எல்லோரும் மேன்ஷனில் ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேங் இப்போ தன்னோட பொண்ணு ஒய்யாரி ரூம்குள்ளே வர்றாங்க. ஒய்யாரி அவங்களோட பெட்டில் ரொம்ப ஹேயாக சாஞ்சு உட்காந்துக்கிட்டு தன்னோட டெடிபியர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னோடய டேடி இன்றைக்கி எனக்கோ என் மம்மிக்கு தினமும் வாங்கிக்கிட்டு வர்ற மாதிரியே ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒய்யாரி. அப்போ டேங் ஒய்யாரிக்காகவே ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் பொக்கே வாங்கிக்கிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. ஒய்யாரி டேங்கை பார்த்ததும் பயங்கர குஷியாயிட்டாங்க. டேடி, ஐ ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு அப்படியே ஜம்ப் பண்ணி பெட்டில் இருந்து கீழே குதிச்சு வேகமாக டேங்க்கிட்ட ஓடியாந்து டேங்கோட நீஸை ஹக் பண்ணுறாங்க. டேங் அப்படியே ஒய்யாரியை தூக்கி ஒய்யாரியோட சீக்ஸில், லிப்ஸில், ஐஸில், நோஸ்லன்னு பயங்கரமாக கிஸ் பண்ணிவிட்டு, எப்படி இருக்குது மம்மிக்கு மாதிரியே தினமும் இனிமேல் உனக்கும் நான் டேடி பொக்கே வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரி ரொம்ப ஆசையாக அந்த ஃப்ளவர் பொக்கேவை தன்னோட ஹேண்ட்ஸில் வாங்கிக்கிட்டு அப்படியே தன்னோட சீக்ஸோடு வச்சுக்கிட்டாங்க. டேங்க்கு சிரிப்பாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு. பேபி, நீ, நான், மம்மி, அப்புறம் பாட்டி 2 பேரும் எல்லோரும் நைட்டு டின்னர் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாமே, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. எல்லாமே என் செல்லத்துக்கு வாங்கி தர்றேன், கிளம்பலாம், வா, நான் உன்னையா மம்மிக்கிட்ட சொல்லி டிக்கா ரெடியாக்கி விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் ஒய்யாரியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒய்யாரியை பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டாங்க ஒயின். ஒயினுமே டிக்கா ரெடியாகி லிவிங் ஏரியாவில் நின்றுட்டுருக்காங்க. டேங் இப்போ சைடில் இருக்க சோஃபாவில் உட்காந்து தன்னோட வெஸ்ட் வாட்சை நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டிமாவும் பிங்கி ஆன்ட்டியும் ஒயின் எந்த கலரில் சாரீ வியர் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் சாரீ வியர் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. டேங் வந்து பாட்டிமாவையும் தன்னோட மம்மியையும் பார்த்துட்டு, என்னது இது, கப்புள் ட்ரெஸ் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னது இது, ஒயின் மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் அப்படித்தான்,
அவங்க வெளில போகும்போது 3 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதா பேசி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. சூப்பர், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஒய்யாரி தூக்கிண்டு முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வைன்கிட்ட பாட்டிமாவும் ஆன்ட்டியும் சொல்கிறாங்க, நீ வந்ததுக்கப்புறம்தான் இவன் மூஞ்சியில் சுரிப்புன்னு ஒன்று நாங்கள் பார்க்குறோம், இல்லாட்டி உருனே இருப்பான், சிரிக்க மறந்த ஜிப்பன்சி மாதிரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேபி நீ இங்கே வந்தது, ஒன்னால தான் நாங்கள் ஹாப்பியாக இப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு பாட்டிமாவும் பிங்கி ஆன்ட்டியும் டேங்கோட காரில் ஏறி ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ரெசார்ட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சைடில் இருக்கக்கூடிய பார்க் சைடில் விளையாண்டுட்டு ஒய்யாரியை கூட்டிகிட்டு இப்போ எகெயின் மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஒய்யாரி வரும்போதே நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ டேங் ஒய்யாரியை அவங்களோட ரூமில் அவங்க பெட்டில் படுக்க வச்சுட்டு இப்போ வைனை பார்க்குறதுக்காக தன்னோட ரூம்குள்ளே வந்து ரூம் டோரை உள்பக்கமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பயங்கரமான சர்ப்ரைஸ் டேங்க்கு. வேகமாக ரூம்குள்ளே வந்து வைன் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. வைன் சைடில் இருந்த விண்டோஸ் வழியாக வெளியில் இருக்கக்கூடிய மூன் லைட்டை அப்படியே பார்த்துட்ருப்பாங்களா. டேங்க் கூப்பிட்டதும் அப்படியே திரும்பி பார்த்துட்டு மாமா அப்படின்னு வைன் வந்து டேங்க்கிட்ட வர்றாங்க. டேங் வந்து வைனை பார்த்து என்னடி இது, என்ன செட்டப் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவா, லாஸ்ட் வீக் தான் உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் முடிஞ்சுது மலைக்கோவிலில். கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒய்யாரிக்கு பயங்கர ஃபீவர். 2 days கழித்து ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணோம். அப்போ ஒய்யாரி நம்ம 2 பேரையும் தூங்க விடலை. ஸ்டொமக்கு வலிக்குதுன்னு ஒரேடியாக அழுது கச்சி பண்ணிட்டான். 2 times ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணி மிஸ் ஆகிடுச்சான். அதனால பாட்டிமா நம்ம ரெசார்ட் போகும்போது மினியக்கா இருக்காங்கள்ல அவங்கக்கிட்டேயும் மற்ற மெய்ட்ஸ்கிட்டேயும் சொல்லி இந்த ரூமை ஃபஸ்ட் நைட்டுக்காக அரேஞ்ச் பண்ணி வைக்க சொன்னாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேங்க்கு சிரிப்பு வந்துடுச்சு. எதை, ஃபஸ்ட் நைட்டா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சிரிக்கிறாங்க. என்னாச்சு, இந்த ரூம் உங்களுக்கு பிடிக்கலையா, சிரிக்கிறீங்க ஒரு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமில்லை எல்லாட்டு, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி செட்டப். உடனே என் கூட வச்சுருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செட்டப்பெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். மேரேஜ் முடிச்சுட்டு இந்த மாதிரி செட்டப் ரெடி பண்ணணும்னு நினச்சேன். நான் நினச்சது மாதிரியே என் பாட்டி ரெடி பண்ணிட்டாங்க. பாட்டிக்கு பயங்கரமான ரசனை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனோட சீக்ஸை பிடிச்சு அப்படியே தன்னை பார்க்க வச்சு வைனோட லிப்ஸில் ஒரு போட் பண்ணுறாங்க டேங். வைனுக்கு பயங்கர ஷையாக இருக்குது. அப்படியே டேங்கை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வைன் டேங்கை பார்த்து சொல்கிறாங்க, உங்களை விட்டுட்டு நான் ஓடி போயிட்டேன்னு. அப்போ நான் அழுதேன், எனக்கு உங்களை விட்டுட்டு இருக்க முடியலை. இருந்தாலும் உங்ககிட்ட வந்தால் ஒய்யாரி ஏதாவது பண்ணிடுவீங்களோன்னு எனக்கு பயமாக இருந்தது. அதனால தான் நான் உங்ககிட்ட வரலை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏய், கோபப்படுத்துகிறேன் நீ. நான் மறக்கணும்னு நினைக்கிறத நினைவுபடுத்தக்கூடாது. யாராவது தான் பெற்ற பிள்ளைங்களை வேண்டான்னு சொல்லுவாங்களா? நான் டேப்லெட் கொடுத்து நீ போடாமல் இருக்கணும்னு எனக்கு நான் கனவாக கண்டேன். நீ டேப்லெட் போட்டு நீட்டாக இருப்ப. ஸோ குழந்தை இப்போ வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஏதோ வாய் தவறி அந்த வார்த்தையை சொல்லிவிட்டேன். அதுக்காக விட்டுட்டு ஓடுவியா? இப்போ ஒய்யாரியை நான் வெறுத்துட்டேனா? என் உயிர் போல் ஒய்யாரி எனக்கு. ஒய்யாரிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படி இருக்கும்போது என்னோட குழந்தைய நான் வேண்டான்னு சொல்லுவேன்னு எப்படி நினச்சனே? தொலையட்டு விட்டு தள்ளு, அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஒரு ஹாப்பி மூடை கெடுத்துக்க வேண்டாம். கம், நீ நான் 2 பேரும் ஒய்யாரிக்கு ஒரு பேபி சிஸ்டரையோ இல்லை ஒரு பேபி பிரதரையோ ரெடி பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. வைனுக்கு பயங்கர ஷையாயிடுச்சு. டேங்கோட ஜஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் ஒரு பிரைட் ஸ்மைலில் வைனோட ஃபோர்ஹெட்டில் டைட்டாக கிஸ் பண்ணி அப்படியே வைனை தூக்கிட்டு பெட்டுக்கு போகிறாங்க. இப்படியே ஒரு 5 hours பாஸ் ஆகுது. நைட்டு இப்போ 2 o'clock இருக்கும். இப்போ வரைக்கும் வைன் டேங் 2 பேரும் ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனில் தான் இருக்காங்க. அந்த டைமில் டேங்கோட ரூம் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. டேங் இப்போ டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, யார் இந்த டைமில் டோர் நாக் பண்ணுறது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு சைடில் இருந்து ஒரு டவல் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டே, வைனா எழுந்திரி, இந்த இந்த டிஷர்ட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட டிஷர்ட்டை வைனுக்கு வியர் பண்ணி விட்டுட்டு டேங் இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க.
ஒய்யாரி தான் தன்னோட டெடி பேரை அப்படியே ஹேண்ட்ஸில் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. பேபி, என்னது இது? எந்திரிச்சு இங்கே வந்துட்ட, தூங்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க டியாங். இல்லை, நான் உங்ககிட்டையும் மம்மிக்கிட்டையும் தானே எப்போதும் தூங்குவேன். எதுக்கு இன்றைக்கி என்னை கொண்டு போய் என்னோடய ரூமில் விட்டீங்க? நாங்கள் டே டைமில் தானே தூங்குவேன், நைட் உங்கள் கூட தானே இருப்பேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. டேங்க்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஒய்யாரி எப்போதுமே ஒயினையும் டேங்கையும் நெருக்கமாக விட மாட்டாங்க. ஸோ அசந்த நேரத்தில் டேங் ஒயின் கூட லவிடவியாக இருந்துட்டாங்க. ஸோ ஒய்யாரி இவங்க நைட்டை லாங்காக்க விட மாட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒய்யாரியை அப்படியே தூக்கி போட்டு கேட்ச் பண்ணி சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணி, ஐம் சாரி பேபி, கொஞ்சம் டயர்டாக இருந்ததா டேடிக்கு, உன்னோட ரூமுக்கு உன்னை தூக்கிட்டு போனேன், ஸோ அங்கேயே படுக்க வச்சுட்டு வந்துட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், கம் அப்படின்னு சொல்லி ஒய்யாரியை தூக்கிட்டு திரும்புகிறாங்க. அப்போ பேக்கில் நின்றுக்கிட்டு பாட்டிமா, என்ன ஃபஸ்ட் நைட் செட்டப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. திக்குன்னு இருக்குது தேங்க்கு. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பாட்டிமா ஒரு செக்ஸியான நைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே தன்னோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. பக்கத்துலேயே அதே மாதிரி ஒரு நைட்டி வேர் பண்ணிக்கிட்டு டேங்கோட மம்மி நின்றுக்கிட்டு இருக்காங்க. கோபம் வருது டேங்க்கு. போட்டேனா எப்படி இருக்கும் தெரியுமில்ல அப்படின்னு கிட்ட போகிறாங்க பாட்டிமா கிட்ட. நாங்கள் தான் போய் ஒய்யாரியை எழுப்பி விட்டுட்டு வந்தோம், என்ன பாடுபடுத்திருப்பேன் எங்கள் 2 பேர்த்தையும், இப்படி தாண்டா இனிமேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடுக்குடுன்னு ஓடி போயிட்டாங்க அவங்கவுங்க ரூமுக்கு. இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு டேங்க்கு. அட கடவுளே, நான் அறிவோம்னு 3 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் என் பொண்டாட்டி கூட ஒன்றா இருந்தேன், அது பொறுக்கலையே அவங்க 2 பேருக்கும். ஐயோ, பிள்ளைய போய் எழுப்பி விட்டு வந்திருக்காங்களே, விடியட்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு டேங் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஒய்யாரியை பார்த்து தூங்கலாம் வாமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒயின் கிட்டே போகிறாங்க டேங். ஒயின் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ஆசையாக இருக்குது டேங்க்கு ஒயினை பார்க்கும்போது. தனக்கும் ஒயினுக்கும் பிட்வீனில் ஒய்யாரியை படுக்க வச்சு அப்படியே பிளாங்கெட் பொருத்திட்டு ஒய்யாரியை ஹக் பண்ணிக்கிட்டு அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க டேங். இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.